how to develop a photographic eye இல்ல how to learn the art of seeing. ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுல நம்மள பல பேருக்கு குழப்பம் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் ஒரு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்படின்னா, யூ ஷுட் நோ டு see the world அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, இல்லை வந்து ஆர்ட் ஆஃப் சீயிங்னா என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை ஒரு ஐ ஃபார் ஃபோட்டோகிராஃபி இப்படின்னு பல வார்த்தையை சொல்லி பிகினர்ஸை வந்து அப்படி பயங்கரமாக ஸ்கேட்டர் பண்ணிட்டு குழப்பிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, இதில் புரியாத விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வாங்குறாங்கல்ல. ஃபோட்டோகிராஃபிக்குள்ள அப்படி தான் வராங்க. ஐ காட் திஸ் கேமரா, திஸ் காட் 5 ஸ்டார் இன்னும் ரேட்டிங் வந்திருக்கு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பாப்புலர் கேமரான்னு சொல்லி வாங்கிடுறோம் நம்ம ஆக்சுவலாக. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க கேமராவை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள வந்து இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய சரியான கண்கள் இருந்தால் மட்டும்தான், யூ ஷுட் ஹேவ் த ஃபோட்டோகிராஃபிக் ஐ. உங்களுடைய கண்ணால் வந்து ஒரு காட்சியை வந்து சரியாக பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய படங்கள் சிறப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஒரு உண்மை. இட்ஸ் அ பிட்டர் ட்ரூத். அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். KLR தி ஃபோட்டோ குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோ நீங்க பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. இது ஒரு ஆஃப் பீட் வீடியோ. ஆஃப் பீட் வீடியோனா என்ன ஆக்சுவலா, ருட்டீனா கேமரா பத்தி, கேமரா ரிவ்யூஸை பத்தி, கேமரா செட்டிங்ஸ் பத்தி இப்படியே பேசிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு காட்சியை வந்து எப்படி பார்க்கறது, ஃபோட்டோகிராஃபிக் ஆகி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது யாருமே சொல்றது இல்லை ஆக்சுவலா. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பல சமயத்தில் அவங்களுக்கே அது தெரியறது இல்லை. என்னுடைய ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் கேமராஸ், கேமரா கண்ட்ரோல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் லைட்டிங் அண்ட் சோ ஆன், நான் நிறைய சமயத்தில் சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, நீ உலகத்தை இப்படி பாரு, இந்த விஷயத்தை நீ கவனிச்சியா, இதை இப்படி காமி. நீங்க பார்க்கறதே ஒரு விஷயம், அதை எப்படி நீங்க காமிக்கிறீங்க, இந்த விஷயம் தான் என்ன பொறுத்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலா. ஓகே, ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் சீயிங் பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ரூவன் பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ப்ரூவன் பாயிண்ட்ஸ் என்ன ஆக்சுவலாக, நிரூபிக்கப்பட்ட டெக்னிக்ஸ் இல்லை நிரூபிக்கப்பட்ட ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஓகே, அது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஐஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு விஷுவல் கன்சம்ஷனுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஆக்சுவலாக விஷுவல் கன்சம்ஷன் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சரியாக பார்க்கறது கற்றுக்கோங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கிரிட்டிக் மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எந்த மாதிரி அந்த படத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாரு, எப்படி எடுத்திருக்கிறாரு, அதில் என்ன சொல்ல வராரு ஆக்சுவலாக, என்ன மாதிரி லைன்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, அங்கே லைட்டிங் எப்படிலாம் இருக்குது, அந்த படத்தில் வந்து சப்ஜெக்டோடைய ஷேப் எப்படி இருக்குது, ஃபார்ம் எப்படி இருக்குது, டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்கா, லைட்டிங்கோடைய கலர் எப்படி இருக்கு ஆக்சுவலா, காம்போசிஷன் எப்படி இருக்கு, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, எக்ஸ்பிரஷன் இருக்கா, சப்போஸ் வந்து பீப்பிள் ஷாட் இருந்து அனிமல் ஷாட் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ் இருக்கா, அதுல ஏதாவது ஸ்டோரி இருக்கா, இவ்வளவு விஷயம் நீங்க பார்த்தா மட்டும்தான், இது உங்க போட்டோல இல்ல மற்றவங்க போட்டோல நீங்க பார்க்கணும். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் ஆஃப் சீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள வரும். சரிங்களா, அதை நீங்க பாருங்க. அதை தவிர வந்து ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸிபிஷனையும் தாண்டி ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஆர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து ஆர்ட்ல தான் உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக. நான் சொல்றது வந்து ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், ஒரு டிராயிங்காக இருக்கலாம் ஆக்சுவலாக, ஒரு மாடர்ன் ஆர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்கெட்சாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போங்க. அந்த இடத்துல ஆர்டிஸ்ட் எப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவை ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஆர்டிஸ்ட் எப்படி அந்த லைட்டிங் உள்ள கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக, அந்த லைட் அண்ட் ஷேட் எப்படி இருக்கு, கலர்ஸ் எப்படி இருக்கு ஆக்சுவலாக. இல்லை ஸோ இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணுங்க முதல்ல. வாட் ஐம் டெல்லிங் யூ, கேமராவை எடுத்து கையில் எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க முன்னாடி நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, you have to first of all appreciate others photos, other paintings and all actually. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பாருங்க நீங்க ஆக்சுவலா. இதை தாண்டி வந்து நீங்க நிறைய புக்ஸ் படிக்கணும். புக்ஸ் படிச்சா மட்டும் தான் உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை எப்படி பார்க்கறதுனே தெரியும். கேட்டீங்கன்னா புக்ஸ் என்ன பண்ணுங்க, உங்க கண்களை ஓபன் பண்ணும். வெல், ஃபோட்டோகிராஃபி புக்ஸ் எல்லாருமே படிப்போம் ஆக்சுவலா. பாருங்க, ஃபோட்டோகிராஃபி புக்ஸ் படிங்க. அது வந்து தப்பே கிடையாது ஆக்சுவலா. பிகாஸ் அது அடிப்படையான ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் உங்களுக்கு டெவலப் பண்ணும். ஐ திங்க் ஆத்தர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்ல படம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க ஆக்சுவலா. அதையும் தாண்டி என்ன பண்ணுங்க ஆக்சுவலா, வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, செல்ஃப் இம்ப்ரூவைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா. செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிங்க. See, that is another important area. Okay, இதெல்லாம் படிச்சா மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்களால வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதையும் தாண்டி என்ன பண்ணுங்க ஆக்சுவலா, வந்து லைக் பயோகிராஃபிஸ் படிங்க ஆக்சுவலா. உலகத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான அவங்களுக்கு பயோகிராஃபி படிங்க ஆக்சுவலாக. நோபல் பிரைஸ் வாங்கின இந்த பொண்ணு கவனிங்க ஆக்சுவலாக. ஓகே, அவள் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு புரட்சி பண்ணா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக். இதெல்லாம் படித்து பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலகம் நமக்கு புரியும், உலகம் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதையும் தாண்டி நீங்கள் ஃபிக்ஷன்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஃபிக்ஷன்ஸ் என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஆத்தர் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, உலகத்தை உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே நிறுத்துவார் கொண்டு வந்து. ஓகேங்களா ஆக்சுவலாக. உங்களை எவ்வளோ பேர் புக்ஸ் படிக்கிறீங்க? ஸோ புக்ஸ் படிக்கல அப்படின்னா ஐ திங்க் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நீங்கள் பெருசாக வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலாக. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம். என்னுடையது மட்டும் இல்லை, மிக பெரிய ஜாம்பவான இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட் ரீடிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால் புத்தகங்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப்புங்க.
ரெண்டாவது வந்து டெவலப் அன் ஐ ஃபார் மூவ்மெண்ட் ஆர் ஆக்ஷன். ஓகே, உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சியில் இருக்கக்கூடிய அசைவுகளையும் ஆக்ஷன்ஸையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பிக்சரில் வந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்சியில் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது, இந்த காட்சியில் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, இந்த காட்சியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக, எந்த நேரத்தில் நான் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆக்ஷனை நான் மற்றவங்களுக்கு காமிக்கணும். ஸோ அந்த மூமெண்ட் தாங்க அந்த ஸ்டோரிக்கே ஒரு அடிப்படை ஆக்சுவலாக. இல்லை, நான் இதில் சில படங்கள் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டிய நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது சில சமயத்தில் சில விஷுவல்ஸ் காமிச்சா உங்களுக்கு புரியும். நிறைய படங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஆக்ஷன்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. அது எந்த ஆக்ஷனாகவும் இருக்கலாம். ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ்னால் அது ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஈவன் நேச்சரில் கூட உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆக்ஷன்ஸை உள்ளுக்குள்ளே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக. அதை வந்து உன்னிப்பாக நோட்டீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஐஸை நீங்கள் ட்ரைன் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அதனால் ஒரு கேண்டிடான பீப்புளுடைய ஆக்ஷன்ஸை ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கேண்டிடான ஒரு பேர்டுடைய ஆக்ஷன் நல்ல ஸ்டோரி சொல்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ see the world. உலகம் வந்து நிறைய விஷயத்தை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் பார்க்குறது தயாராக இருக்கீங்களா? Just try to develop your eye, or you can say train your eye to perceive the space. Perceive the space அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் உள்ள ஓப்பன்னஸ் இல்லையா, எம்டினஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆக்சுவலாக. நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இது கிடைக்கும். ஒரு சப்போஸ் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக, ஒரு பெரிய ஒரு சீஸ்கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சீ இருக்குது, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்கை இருக்குது. இதான் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஓகே, இந்த லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்ன பண்ணுங்க கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்கள் அட்டென்ஷனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ இது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, எம்டி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, சில சமயத்தில் நெகட்டிவ் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்கள் படங்களில் வந்து போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் பார்க்கவங்களுடைய கண் பார்வை வந்து உங்களுடைய மெயின் சப்ஜெக்டில் வந்து லேண்ட் ஆகும். இதில் நான் காமிச்சிருக்க ஒரு சில படங்கள் பாருங்கள். அந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வைட் ஆங்கிள் லென்ஸில் நான் எடுத்திருப்பேன். வைட் ஆங்கிள் லென்ஸில் எடுக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதில் நிறைய ஸ்பேஸ் உள்ளுக்குள்ள வந்துடும். அதே சமயத்தில் நீங்கள் டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுக்கும்போது ஸ்பேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். ரெண்டுமே வேற வேற ஸ்டோரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் பெஸ்ட்டு, டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆக்சுவலாக. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ரெண்டுக்குமே வேற வேற ஸ்பேஸ் அலோகேஷன்ஸ் இருக்கு, வேற வேற ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸ்பேஸ் மாறும்போது படத்தினுடைய புரிதல் உங்களுக்கு மாறும் ஆக்சுவலாக. எப்படி உங்களோட படங்களை நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஸ்பேஸை மேனேஜ் பண்றீங்க, எம்டி ஸ்பேஸை எந்த இடத்துல வைக்கிறீங்க நீங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஐஸை நம்ம ட்ரைன் பண்ணணும். இது வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க டிசைட் பண்ணணும் ஆக்சுவலாக. காம்போசிஷனுக்குள்ள இது வருது. முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, ஒளியை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஃபீல் த லைட். நான் சொல்கிற வார்த்தை கவனிங்க. சீ த லைட் நான் சொல்ல வரல, ஃபீல் த லைட். ஒளியை உணர்தல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒளி உணர்தல் அப்படிங்கிறது ஒளியை நீங்கள் பார்க்குறத விட அது அடுத்த லெவலுங்க. அது எல்லாராலும் முடியாது ஆக்சுவலாக. ஒளியை யாரால் உணர முடியும் கேட்டிங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபரால் உணர முடியும், மிகச்சிறந்த ஆர்டிஸ்டால் உணர முடியும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை பயன்படுத்தி ஒரு உருவத்தை உண்டாக்குறாங்க இல்லையா. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் ஒளி இருக்கிறது இல்லை. லைட் இஸ் தேர் எவ்ரிவேர். ஆனால் அந்த லைட்டை வந்து நம்மளுடைய படங்களில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த லைட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, லைட்டோட டைரக்ஷன் என்ன, லைட்டோட கலர் என்ன, லைட்டோட ஃபீல் என்ன, அது ஹார்டா இருக்கா, அது சாஃப்டா இருக்கா. ஸோ ஒரு ஹார்ட் லைட்ல ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன. ஓகே, ஹார்ஷான ஷேடோஸ் இருக்கும், வெல் டிஃபைன்ட் 3 டைமென்ஷனல் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. சாஃப்ட் லைட்ல டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணா படங்கள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத கேமரா இல்லாம நீங்க பாருங்க. ஒளியை கேமரா எடுத்தா தான் இதெல்லாம் செய்வேன் சொன்னீங்க அப்படின்னா ஐம் சாரி, இட் இஸ் நாட் லைக் தட். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல உள்ள ஒளியை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க ஆக்சுவலா. அது உன்னிப்பா கவனிங்க, அதை நீங்க பாராட்டுங்க. ப்ளீஸ் appreciate the light first of all actually. எதை நீங்க பாராட்டுறீங்களோ அதை நீங்க விரும்புவீங்க actually. எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு புரியும். எது உங்களுக்கு புரியுதோ அது உங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதான் அந்த சைக்கிள் actually. ஓகே, எதையுமே புரியாம உங்களால எதுவுமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது actually. ஓகே, அதனால ஒளியை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க actually. அதுக்கு கையில கேமரா இருக்கணும்னு அவசியமே இல்லை. கேமரா இல்லாமலே என்ன பண்ணுங்க, கண்களை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒளி அமைப்பை, ஒளியினுடைய விளைவுகளை, ஒளியினுடைய ஃபீலை. ஏன்னா பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிறது வந்து எமோஷனல் கோயின்சிடன்ஸ் நான் சொல்லுவேன் actually. ஃபோட்டோகிராஃபியில் வந்து உணர்வுகளை பதிய வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, ஒளி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஒளியினுடைய அந்த மாறுதல், அதனுடைய வேறுபாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இங்கே முக்கியம் இல்லையா. அதை நம்ம சரியாக கையாளுறோமா அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒளியை வந்து உணர வேண்டும். ஒளியை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
கலர் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கலர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ டீடைல். கலர் இஸ் நாட் அ இன்ஃபர்மேஷன். கலர் இஸ் பேசிக்கலி எமோஷனல் ஆக்சுவலி. ஓகே, கலர் இஸ் எவ்ரிதிங். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய உலகம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம கண்ணால பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை வந்து கலர்ஃபுல்லா பார்க்க முடியுது உங்களுக்கு ஆக்சுவலா. நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நிறைய படங்கள் கலர் போட்டோவா தான் நம்ம எடுக்கிறோம், கலர் வீடியோவா தான் நம்ம எடுக்கிறோம் ஆக்சுவலா. இந்த கலருடைய இம்பாக்ட் என்ன, இந்த பர்டிகுலர் ஷாட்ல இந்த பர்டிகுலர் போட்டோஸ்ல வந்து கலருடைய இம்பாக்ட் என்ன, கலர் என்ன வேலை பண்றது, எந்த கலரை எந்த கலரோட கான்ட்ராஸ்ட் பண்ணணும், எந்த கலரோட எந்த கலர் பேக்ரவுண்ட் நம்ம வைக்கணும், எந்த கலர் வந்து டாமினண்டா இருக்கு, அது ஓகேவா, உங்களோட கான்செப்டுக்கு வந்து இந்த கலர் ஓகேவா இருக்கா ஆக்சுவலா, இல்ல கொஞ்சோண்டு கலர் கொஞ்சோண்டு மியூட் பண்ணணுமா, இல்ல கம்ப்ளீட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா பண்ணணுமா, இது எல்லாமே எங்க இருந்து தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலா. கலரை வந்து உங்களால சரியான முறையில் பார்க்க முடிஞ்சுனா தான் அது முடியும் ஆக்சுவலா. ஓகேவா, கலர்ஸ் ஆஃப் த சீன் வந்து முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க ஆக்சுவலா. ஓகே, ஒரு அழகான ஒரு பூ இருந்துச்சு அப்படின்னா நிறுத்தி நிதானமா டப்பான கேமரா எடுத்து போட்டோ எடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நிறுத்தி என்ன பண்ணுங்க, அந்த பூவை நீங்க ரசிங்க, நல்லா அந்த கலர்ஸை ரசிங்க. அது சிங்கிள் கலரில் இருக்கா, மல்டிபிள் கலரில் இருக்கா, அதில் ஒரு கிரேடியன்ட் இருக்கா, அதில் சில டெக்ஸ்சர் இருக்கா, அதில் ஸ்ட்ரைப்ஸ் சில பேட்டர்ன்ஸ் இருக்கா, என்னெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன் நேச்சரில் வந்து இந்த மாதிரி கலரோட இதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு கலரும் ஏன் மிக்ஸ் ஆகி வருது நேச்சரில். ஸோ நேச்சர் வில் டீச் யூ நோ கலர் சயின்ஸ். கலர் சயின்ஸ் தானே நீங்கள் கிளாஸில் படிக்க வேண்டியது இல்லை ஆக்சுவலாக. பூக்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கலரை பற்றி பாடம் எடுக்கும். இட்ஸ் அ லெசன், பிக் லெசன் ஆக்சுவலி. ஆனால் நம்ம எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லையே. கையில் கேமரா வாங்கிட்டு படமா நம்ம கிட்ட பறவை பார்த்தா ஃபோட்டோ எடுத்துடுறோம், பூவை பார்த்தா ஃபோட்டோ எடுத்துடுறோம். அது என்ன பூ, என்ன பறவை, என்ன கலர் காம்பினேஷன் இருக்கு, ஏன் இந்த காம்பினேஷன் இருக்கு, இந்த என்விரான்மெண்ட்ல ஏன் உட்கார்ந்திருக்கு, நோ 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 இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டீங்கன்னா போட்டோகிராஃபியினுடைய ஆழத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு தவறிடுறோம். போட்டோகிராஃபியை மேலோட்டமாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், மேலோட்டமாக தான் நம்ம அதை செய்கிறோம் ஆக்சுவலா. ஓகேவா, எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமரா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி சரியான முறையில் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவான கேமரா இருந்தாலும் வேஸ்ட்டுங்க. 5 லட்ச ரூபா கேமரா இருந்தால் கூட வேஸ்ட் ஆக்சுவலா. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா 5 பாயிண்ட் ஆக்சுவலா, இந்த 5 பாயிண்ட்டையும் உங்களால் சரியாக செய்ய முடியாமல் ஒரு காட்சியை வந்து சரியாக பார்க்க முடியல அப்படின்னா எத்தனை லட்சம் ரூபாய் கேமரா இருந்தாலும் சரி தான், எத்தனை லட்சம் ரூபாய் லென்ஸ் இருந்தாலும் சரி தான், எத்தனை லட்சம் ரூபாய் லைட் இருந்தாலும் சரி தான், இது எல்லாமே நமக்கு யூஸ்லெஸ் ஆக்சுவலாக. ஏன்னா சரியாக பார்க்க தெரியாதவங்க கையில் கேமரா வந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா காம்போசிஷன், பட அமைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது ரொம்ப மிகப்பெரிய டாபிக்ங்க ஆக்சுவலாக. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் கிளாஸ் நான் வந்து கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் அதை பற்றி நான் பேசுவேன். அது ஒரு பெரிய டீட்டெயில்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, பட் உங்களுக்கு யாருக்காவது ஃபோட்டோகிராஃபி காம்போசிஷன் தெரியுமா, இல்லை ஒரு விஷுவல் ஒரு கேன் சே இமேஜோட காம்போசிஷன் தெரியுமா, மேட் பி ஃபோட்டோகிராஃபி ஆர் மேபி ஆர்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு 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 ஃபோட்டோ வந்து உங்கள் சிறப்பாக காமிக்கிறதுக்குள்ள விஷயம் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ கண்களை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, இந்த சப்ஜெக்டை வந்து சென்டரில் வைக்கலாமா, லெஃப்ட்டில் வைக்கலாமா, ரைட்டில் வைக்கலாமா, இதை கொஞ்சம் கிராப் பண்ணலாமா, ஃபுல்லாக காமிக்கலாமா, பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ணலாமா, அந்த வைட்டல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வைக்கலாமா, காம்போசிஷன் கிரிட்டை பொறுத்தவளவுக்கு இல்லையா. யூ சே கோல்டன் அப்படின்னு சே இன்டர்செக்ஷன் சொல்லி சொல்கிறோம், கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்கிறோம் ஆக்சுவலாக, கோல்டன் ஸ்பைரல் சொல்கிறோம், என்னென்னமோ பேரை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகேவா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ரியல் சீனில் கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்களா, கண்ணுக்குள்ளே வந்து கேமரா மாதிரி ஒரு ஃப்ரேமை கொண்டு வரீங்களா. கண்ணில் ஃப்ரேம் இல்லை, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இல்லை, ஆனால் கேமராவில் ஃப்ரேம் இருக்கு ஆக்சுவலா. பட் கேமரா எடுத்து கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இமேஜினரி ஃப்ரேமை கண்ணுக்குள்ள கொண்டு வரீங்களா. யூ கால் இட்ஸ் அ மைண்ட் ஸ்கிரீன். இல்லை, கண்ணுக்குள்ள ஒரு கட்டத்தை போடுங்க, அந்த கட்டத்துக்குள்ள நீங்க பாருங்க ஆக்சுவலா இல்லையா. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் எக்ஸசைஸுங்க. இது ஒரு நாள் இது வராது ஆக்சுவலா. நீங்க போட்டோகிராஃபி நீங்க தொடர்ந்து பண்ண 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 இது பெட்டர் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணுங்க, வந்து ஒரு பிரைம் லென்ஸ் 50 mm பிரைம் லென்ஸ் இல்லாட்டி வந்து ஒரு 35 mm பிரைம் லென்ஸ் வாங்கிட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் உடைய விஷயங்கள் தெரியும். அந்த லென்ஸை போட்டு கொஞ்சம் முன்னாடி போனால் என்ன தெரியும், உங்களுக்கு பின்னாடி போனால் என்ன தெரியும் ஆக்சுவலா. ஸோ எடுத்த உடனே ஒரு கிட் லென்ஸ்ல ஜூம் லென்ஸ் போட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணீங்க, அப்போ வந்து என்ன ஃபோக்கல் லென்த் ஷூட் பண்றீங்க, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது, இதெல்லாம் நான் கவனிக்க மாட்டோம் ஆக்சுவலா. ஓகே, அதனால தான் சொல்றேன், நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க ஆக்சுவலா, ஒரு பிரைம் லென்ஸ்ல எஸ்பெஷலி 50 mm பிரைம் லென்ஸ்ல இல்ல 35 mm பிரைம் லென்ஸ்ல ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி நீங்க பிளேஸ் பண்றது, லைட்டிங் வேரியேஷன்ஸ் எப்படி உள்ள எடுத்துட்டு வருது ஆக்சுவலா. அந்த மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வைட் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா அந்த சீன்ல நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் அது வைடா கவர் பண்ணது பாத்தீங்களா. ஸோ அந்த காட்சியினுடைய அளவு வந்து ரொம்ப பெருசா விசாலமா இருக்கும். அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்க பார்த்து உன்னிப்பா கவனிச்சு எது எது சரியா இருக்குன்னு பார்த்து அந்த அந்த பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். கரெக்டான நேரத்தில் ஷட்டர் பண்ண ப்ரெஸ் பண்ணி அது ஒரு மீனிங்ஃபுல்லா எடுக்கணும் ஆக்சுவலா. அந்த டெலிஃபோட்டோவில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 200 mm லென்ஸ் போட்டு ஜூம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பறவை மட்டும் தான் தெரியும் இல்லையா, அந்த அனிமல் மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலா, அந்த மனிதன் மட்டும் தான் தெரியவார் ஆக்சுவலா. ஓகே, பட் வாட் ஐம் டெல்லிங் யூ, யூஸ் a wide angle lens. ஓகே,
அட்லீஸ்ட் 50 mm. அப்போ வந்து பார்க்கக்கூடிய காட்சியினுடைய அளவு விஸ்தாரமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உள்ள தெரியறதுனால அதில் நீங்கள் காம்போசிஷன் பண்ணுறதுக்குன்னு சில விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காம்போசிஷன் ட்ரிக்ஸில் நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அது வந்து லீட் லைன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு கோல்டன் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், அண்ட் விஷுவல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து என்ன கவுண்டர் பண்ணுறதுக்கு, இல்லை இங்கே வெயிட் ஹெவியாக இருக்குது விஷுவல் வெயிட், இங்கே விஷுவல் வெயிட் கம்மியாக இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் ஸ்பேஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், ரிலேட்டிவ் சைஸை பற்றி நம்ம பேசுகிறோம், சிமெட்ரி பற்றி பேசுகிறோம்ல, ஸ்ட்ரைக்கிங் சிமெட்ரி ஈவனாக இருக்குது சில காட்சிகள். ரிஃப்ளெக்ஷன்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சிமெட்ரியாக இருக்கும். ஒரு சில பில்டிங் ஆர்கிடெக்சர், தாஜ்மஹால் ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்கிறோமா நம்ம. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஆக்சுவலாக. சரி, நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபியோட அடிப்படையான விஷயங்களை நீங்கள் முதல்ல ரசிக்க கற்றுக்கோங்க. ஆக்சுவலாக சிமெட்ரியாக இருந்துச்சுன்னா அந்த சிமெட்ரியை முதல்ல ரசிங்க. ஓகே, ஒரு லீட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லீட் லைன்ஸை முதல்ல நீங்கள் ரசிங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் இன் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேம் இன் ஃப்ரேமை பார்த்து ரசிங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒன்று காமிக்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டென்ஷன் வரும் இல்லையா. ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ரவுண்ட் பண்ணி வைக்கிறோம். எதுக்கு ரவுண்ட் பண்ணி வைக்கிறோம், அது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு சீனில் வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒன்று காமிச்சிங்கன்னா, ஷூட்டிங் த்ரூ ஆர்ச்சஸ் சொல்லுவோம், ஷூட்டிங் த்ரூ விண்டோ, ஷூட்டிங் த்ரூ டோர், ஷூட்டிங் த்ரூ எனி ஃப்ரேம், ஆட்டோமேட்டிக்லி இது சப்ஜெக்ட் கெட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ விஷுவல் கேன் சே லேர்னிங்காக நான் கொடுக்குறேன். இந்த விஷுவல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா நீங்கள் வந்து ஒரு கரிக்குலம் பேஸ்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமை அடையும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இல்லாட்டி என்ன கேட்டிங்கன்னா ஒரு அரை குறையாக இருந்துட்டு இருக்கும். 10 வருஷம் ஆனால் கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது தெரியும், இது தெரியாது, இது தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் தெரியல, இது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு you will be in oscillation, you will be in a dilemma actually. But when you undergo a course, a formal course, with a பக்கா curriculum, அங்க என்ன பண்ணீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா அங்க வந்து இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு அங்க தான் ரிவீல் பண்ணப்படும். எஸ்பெஷலி ஆம்பிஷன்ல என்னுடைய வகுப்புகள்ல இந்த மாதிரி ரகசியங்கள் உங்களோட பகிரப்படும். ஆக்சுவலா இந்த ரகசியங்கள் பல சமயத்தில் வெளியில உங்களுக்கு கிடைக்காது. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் 5 பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணேன். ஆக்சுவலா ஓகே, எல்லாமே வந்து ஒரு கோல்டன் பாயிண்ட்ஸுங்க. ஒரு அவ்வளவு வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா மேபி இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகலாம். Honestly, I'm telling you. இதெல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு 20 ஆண்டுகள் ஆச்சு, 25 ஆண்டுகள் ஆச்சு. 25 ஆண்டுகளில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதோட உங்களுக்கு என்ன வேணும்? யூ ஆர் அஹெட் of 15 years. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வந்து லேர்னிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அது எனக்கு தெரியும். ஸோ ஹானஸ்டாக அதை ஒத்துக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக பிகாஸ் ஒரு சில நல்ல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இருந்துட்டா மட்டும் பத்தாது. ஆக்சுவலாக 4 பேருக்கு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் வந்து யூ நீட் டு ஷேர். பகிர்தல் தான் ஃபோட்டோகிராஃபினுடைய பலமே நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பகிர்றதுனால நீங்கள் வீக்காக போகிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுனால யூ நாட் கோயிங் டு பிகம் வீக், பிகாஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. தெரிந்த விஷயங்களை, நீங்கள் பார்த்த விஷயங்களை, பயனுள்ள விஷயங்களை என்ன பண்ணுங்க, மற்றவங்களோட என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்மளுடைய நாலேஜினுடைய பர்பஸ். ஓகேவா, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆம்பிஷன்ஸ்ல கடந்த 25 ஆண்டுகளாக. ஆக்சுவலா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய வே ஆஃப் டாக்கிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா, என்னுடைய கம்யூனிகேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, எங்கிட்ட இருந்து ஏதாவது நீங்க கத்துக்க முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை நான் வந்து என்னுடைய வகுப்புகளில் நான் மீட் பண்றேன். ஆக்சுவலா இது வரைக்கும் நீங்க KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ணக்கூட இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ மீட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.